இதுக்கு பேர் வந்து பேபி. இது வந்து ஆர்வி சண்டியர்னு சொல்லிட்டு இந்த மாடு. இந்த பேர் வந்து மாறன். இதான் ஆர்வி துருவன். ஆர்வி அரசன் இப்போ எடுத்திருக்கோம். வணக்கம், இதான் நம்ம கைப்பாம்பு. நாங்கள் வந்து தொண்டைமாநல்லூர் இந்த கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து 3 பேர் வந்து ராஜ்குமார், ராமராஜ், விஜய்ன்னு சொல்லிட்டு எங்களோட மாமா இறந்துட்டாங்க, நண்பர்கள் இறந்துட்டாங்க. அவங்களுக்காக தான் நிறைய முதல் முறையாக ஃபஸ்ட்டு கபடி இது மாதிரி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு சீசனுக்கு அப்புறம் தான் ஒரு மாடு ரோலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தோம். அவங்க நினைவு ஓட்டுறதுக்கு எடுத்தோம். ஒருத்தவங்க திருப்பி அடுத்தடுத்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இப்போ 3 பேர் மேலே ஆர்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வச்சு இப்போ ஒரு மாடு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோம். அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இப்போ மாமான்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், பார்த்தின்னு சொல்லிட்டு. அவங்க தான் எல்லாமே எடுத்து கொடுத்தது. இந்த வருஷம் 3 எடுத்திருக்கோம். போன வருஷம் எடுத்தது அந்த அவங்களுக்கு எடுத்த மாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 3 மாடு எடுத்திருக்கோம். நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆர்வி நண்பர்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு பேரவைக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம், இதான் நம்ம கைப்பாம்பு. நம்மளால எப்படி சாரப்பாம்பு எப்படி போகுமோ அது மாதிரி கைப்பாம்பு மாதிரி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போவாப்புல. அது இப்போ ஆர்விக்காண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம 108 தான் வளர்க்குறேன். கைப்பாம்பு சின்ன 108 ஒருத்தர் இருக்கேன். அதுதான் வளர்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன் செய்வாப்புல. அதுக்காண்டி தான் இருக்கோம். 2024 முறையா பண்ணுவாப்புல, நம்பிக்கை இருக்கு. பண்ணுதோ பண்ணலையோ செல்ல புள்ள கைப்பாம்பு, அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு எடுத்த மாடு தான். ரோலெக்ஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த மாடு இந்த மாடு தான். இதை எடுத்து 4 வாடியுமே சிறப்பாக விளாண்டுருச்சு. இதுக்கு அடுத்து இன்னும் 4 மாடு எடுத்திருக்கோம். இந்த வருஷம் விளையாடுறதுக்கு இது பண்ணிக்கிறோம், சிறப்பாக விளாண்டுருக்கு. எதிர்பார்ப்போடு இருக்கும் இந்த வருஷம். ஆர்விக்கு முதல் முறையாக பேர் எடுத்து கொடுத்தது இந்த மாடு தான், மாறன். இது பேர் வந்து மாறன். ஆர்விக்கு முதல் வெற்றி எடுத்து கொடுத்தது எங்களை வந்து வெளியே எங்கள் ஆர்வி குரூப்ஸும் வெளியே காட்டினது வந்து இந்த மாடு தான். ஆர்வி அரசன், நல்லூர் ஆர்வி அரசன் இப்போ எடுத்திருக்கோம். முதல் முறையாக இந்த வருஷம் அவுக்க போகிறோம். நல்லா விளாட்டு மாடு இருக்கிறதுலே எங்கள் பெரிய மாடுனா இந்த மாதிரி தான் பெருமானம் போட்டிருக்கோம். இந்த வருஷம் இது நல்லா விளாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டிக்கிறோம். ஆர்வி அரசன் இந்த மாதிரி இந்த வருஷம் நம்பிக்கையோட இருக்கும். இந்த மாதிரி இந்த வருஷம் விளையாடுன்னு நினச்சிக்கிட்டு. இதுதான் ஆர்வி துருவன். இந்த எடுத்து 6 மாதம் ஆச்சு. இதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பு. குரூப்பில் 10 மாடு கிடந்தாலும் இதுதான் நம்மளோட ஃபேவரெட்டு. இந்த வருஷம் காலத்தில் பண்ணணும்னு நம்பிக்கை, கண்டிப்பாக பண்ணும். ஆர்வி பேரை இந்த வருஷம் நல்லா எடுத்து வைக்கிறோம். வணக்கம், நாங்கள் ஆர்வி பிரதர்ஸ்லேருந்து பேசுகிறோம். இவங்க 3 பேர் தான் நம்ம அடையாளம். இவங்க 3 பேர்த்துக்காண்டி தான் இவ்வளோ மாடெல்லாம். அதனால இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு ஆனால் கொஞ்சம் அரசியலாக நடக்குது. அது மட்டும் இந்த ஆன்லைன் டோக்கன்லாம் ரத்து பண்ணணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இப்போ எப்படின்னா, இப்போது நம்மளுக்கு பழக்க வழக்கம் இருக்குது. அதனால டோக்கன் வாங்குறாங்க, பண்ணுறாங்க, எதுவுமே இல்லை. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏழைப்பாளையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டோக்கன் போக மாட்டேங்குச்சு. அதனால அந்த இதை மாற்ற கொஞ்சம் இதாக கேட்டுக்கிறோம். நமக்கு நல்லூர்னா ஆர்வி பிரதர்ஸ், அவ்வளோதான். ஏன்னா மாமா ஒருத்தவங்க இருக்காங்க, பார்த்தியா மாமான்னு சொல்லிட்டு. அவங்க தான் பேபி. எல்லா மாடுமே வாங்கி கொடுத்தது ஃபுல்லாக அவங்க தான். எல்லா மாடுமே வாங்கி கொடுத்ததெல்லாம் அவங்க தான். அவங்களுக்காண்டி இவங்க 3 பேர்த்துக்காண்டி தான் இது எல்லாமே. அதனால தான் எல்லாம் பண்ணுறோம். எங்கள் ஏரியாவில் பசுமாடு கண்டில் போட்ட மாடு இது. எங்கள் ஏரியா மாடு வந்து நாட்டுக்குட்டை. எங்கள் ஏரியா நாட்டுக்குட்டை. இதுக்கு பேர் வந்து பேபி. இந்த வருஷம் அவுக்கருக்காக எடுத்திருக்கோம். எடுத்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் 4 பிள்ளை சேர்ந்துருக்கு. இந்த வருஷம் களத்தில் அவுக்கருக்காக எடுத்திருக்கோம். ஆர்வி கடைக்குட்டி. இது பேர் வந்து சண்டியர். இந்த மாதிரி தான் முதல் கண்டில் ஃபஸ்ட்டு எல்லா மாடும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்தது. இது வந்து ஆர்வி சண்டியர்னு சொல்லிட்டு இந்த மாடு. இந்த வருஷம் போன வருஷம் ஒரு தான் அவுத்துருக்கோம். இந்த மாதிரி அவுக்கலை. இதுவும் இப்போ சூப்பராக பண்ணுவோம். சின்ன வயசுல நல்லா பண்ணுவோம். சின்ன வயசுல உள்ள கீழே மாடை அறுக்க விடாது. இது இந்த வருஷம் சிறப்பாக விளையாட சொல்லி எல்லாம் நம்பிக்கையாக இருக்கும். இந்த கிராமத்துக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வந்த நாரத மீடியா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாரதர் மீடியாவை எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.